எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி கருவேப்பிலை இஞ்சி தொகையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக கருவேப்பிலையை வாசனைக்காக சாம்பார் ரசத்தில் இப்படி தான் யூஸ் பண்ணுறோம். பட் கருவேப்பிலையில் நிறைய அயன் இருக்குது. ஸோ அதை ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி தொகையல் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். வளர்கிற குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் கருவேப்பிலையை வச்சு ஒரு தொகையல் எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பால்னியில் ஒரே ஒரு ட்ராப்பு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த பூண்டை போட்டு வதக்கிக்கலாம். இப்போது இதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகா. உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா வறுபட்டு நல்ல வாசனை வரும். அது வரைக்கும் கொஞ்சம் பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கலாம். இப்போது உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வறுபட்டு எடுத்து இப்போது இதோட 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதோட எடுத்து வச்சிருந்த புளியையும் சின்ன சின்னதாக பிச்சு இதில் வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் லேசாக ஒரு வறுபடட்டும். இப்போது கடைசியாக நம்ம சுத்தம் பண்ணி வச்ச கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே கருவேப்பிலை கொஞ்சம் வறுபடட்டும். இது நல்லா ஆறினதும் மிக்சியில் போட்டு கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வறுத்தது நல்லா ஆறிடுத்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம். இதோட ஒரு 2 துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரகரப்பாக அரைச்சிக்கலாம். கருவேப்பிலை தொகையல் சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சம் தொகையில் சேர்த்து நெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது டைஜஷனுக்கும் நல்ல மருந்துது. இதில் மிளகு, பூண்டு, இஞ்சி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால டைஜஷனுக்கும் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக நம்ம ஏதாவது லன்ச் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஒரு தொகையல், ஒரு ஜீரக ரசம், அந்த மாதிரி நம்மளோட லன்ச் மெனுவை பிளான் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதோட தொட்டுக்க நல்ல ஒரு காரக்கறி இல்லைன்னா அப்பளம் படாம் பொரித்து சாப்பிட்டாலே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.